அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமாக நான் ஒன்று சொல்லணுன்னா, எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி உழைச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் நாங்கள் ஒரு சேலஞ்சு விட்டுருப்போம். நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 4 மாதம் நீ வாழ்ந்து பாருன்னு. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு சேலஞ்ச் ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்து வந்து என்னோட ஏடிஸ் டீம் தான். அவங்கள மாதிரிலாம் சத்தியமாக யாராலும் வேலை பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு காலையில் 3 மணி வரைக்கும் க்யூப்பில் நின்றுட்டு இருந்தவங்க என் டைரக்ஷன் டீம் தான். ஸோ முத்தரசன், பாலாஜி, ராஜன் எடிட்டர் அசிஸ்டன்ட், டே ஒன்லேருந்து அவன் கொடுத்த இது வந்து மறக்கவே முடியாது. ஸோ என்னோடய ஏடிஸ் டீம் அத்தனை பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ தூரம் என் மேலே வெறுப்பு இருந்தாலும் கோவம் இருந்தாலும் மன்னிச்சிங்க. உங்கள் எல்லோரையும் லவ் பண்ணுறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்தோம். ஸோ பேச வேண்டியது வந்து இப்போ தான் பேசுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே குவிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்புள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளில் சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போது சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பேசிட்டாங்க. ஃபாக்ஸன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து பிகாஸ் ஐ திங்க் எல்லோரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச்ட் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். August 18th இஸ் இஸ் பர்த்டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே August 18th. அப்போ நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ள தான் அப்படின்னு. த வே தேவர் இன்டராக்டிங் வென் ஷி கேம் டு த ஸ்பாட், அம்மா வந்தப்போ கூட விமலா. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் August 18th நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட். அதே மாதிரி நாகதுர்கா, வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. ஆமாம், அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். என் கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு see the film. ரொம்ப பில்டப்பாக இருக்குது பட் ஐ வாண்ட் டு see the film. இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்றைக்கி படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்கிது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் there is a space and for newcomers and for new talents. So I hope and pray that this continues. அதே மாதிரி லவ்வுக்கு வந்து July 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்கள் சார். நாகதுர்கா நல்ல பேர் வரும் சார் அப்படின்னாரு. நாகதுர்கா வந்து செம பிரேக் சார் இந்த படத்தில், இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ அவர் தான் ஓவர்சீஸ் பார்ட்னராக வந்திருக்காரு. அடுத்ததாக எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி டு வெல்கம் எங்களோட தெலுங்கு பார்ட்னர். நான் வந்து இது தெலுங்கில் ரிலீஸ் பண்ண முடியுமா, நம்மளுக்கு டைம் வேறு இல்லை, இவ்வளோ டென்ஷனில் இருக்கும் அப்படின்னும் போது திடீர்னு வந்து படம் பார்க்க வர அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடவே பிஸ்னஸில் இருக்கிற ராஜு கூப்பிட்டு வந்தார். சுப்பராவ் சார். சுப்பராவ் சார் நன்றி நீங்கள் வந்ததுக்கு. சுப்பராவ் சார் படம் பார்த்தோன்னே வெளியில் வந்து ஒரே சொன்னார், சார் நான் தான் தெலுங்கு ரிலீஸ் பண்ணுறேன், அமௌண்ட்டு நெகோஷியேட்லாம் பண்ணக்கூடாது, ஒரே அமௌண்ட்டு அப்படின்னாரு. நான் நெகோஷியேட்டே பண்ணல, ஏன்னா நான் வந்து தெலுங்கில் பிளான் எப்படி பண்ணுறது, டைம் இல்லைன்னு அவன் ஒரு பயத்திலே இருக்கேன். டக்குன்னு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய துணையாக சுப்பராவ் சார் வந்து, நான் பார்த்துக்கிறேன் சார், இந்த அமௌண்ட் நான் கொடுக்குறேன், இது அவுட்ரைட்டாக வச்சிங்க, இது நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சுப்பராவ் சார் மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வரும்போது தான் நம்மளுக்கு சந்தோஷம் வருது, நல்ல படைப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்பராவ் சார் உங்களுடைய நாகபூஷணம் படம் வரப்போது, தமிழ்லேயும் வரப்போது, அதுவும் வெற்றி அடையணும். நாகபந்தம் இல்லை, நாகபந்தம் படம் வந்து தமிழில் வருது, பிரம்மாண்டமாக படைப்பாக இருக்குது, அதுவும் வெற்றி அடையணும். லவ் 10th July. எப்படியாவது நானும் மகேஷும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெலுங்கு பிரிண்ட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ண வச்சிடுறோம். டப்பிங் எல்லாம் முடிஞ்சிடும், சென்சர் பண்ணி கையில் கொடுத்துறோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் சார்.